காரங்கன்னு சொல்றாங்க. நான் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பேர் கொடுக்க பாடுபடுவேன், என் உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு யூடியூபர் வந்துட்டு அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசி இருக்கிறோம். யார் யார் ரசிகர்கள் எப்படி இருக்க போறாங்கன்னு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு ரசிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களை நேரடியாக சந்திக்கிறாருன்னா அது வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவருக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தாக்குதல்கள் இருக்குது, தனிமனித தாக்குதல் கூட இருக்கும். ஏன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து இப்போ இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாதவர் தான் அஜித். அஜித் வந்து ஒரு மேம்போக்கான ஒரு ஆள். அப்படியே எடுத்துகிட்டு ஹாய் ஹாய் அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு ஜென்டில்மேன். எந்த பிரச்சனைக்கு நானும் வரமாட்டேன், நீங்களும் என் பிரச்சனைக்கிட்ட வராதிங்க அப்படின்னு சில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறவர் தான் அவர் அஜித்குமார். ஆனால் என்ன காரணத்துக்காக இது ஒன்று தெரியல. நிகழ்ச்சி அந்த சம்பவம் நடந்து பல